நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/8/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30, குளிகை 12 மற்றும் 1:30, யமகண்டம் 9 மற்றும் 10:30, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 3:40 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 10:30 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று இரவு 8:08 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:30 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட நாளாக இருக்க கொடுங்க. சந்தித்த நபரால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடும். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடித்து பாராட்டுக்களை பெறும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை நேரம் செலவிடுவீர்கள். மேஷம் ராசினியர்கள் எல்லா வகையிலும் முன்னேற்றம் காத்திருக்கக்கூடும். செயல்களில் வெற்றி ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். மேஷம் ராசினியர்கள் அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பதட்டமோ குழப்பமோ ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. வெகு விரைவாக பணிகள் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். பல்வேறு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள். என்று ஓரளவு செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். என்று பெண்கள் யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். பல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் இன்று நிதி நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். பொறுமையாக நிதானமாக இருந்தால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். இன்று மாணவ கண்மணிகள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியும் மாணவர்கள் எதிர்காலத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைந்து விடக்கூடும். பொருளாதார வெறித்தி என்று ஏற்பட கொடுங்க. பக்க பலமாக நண்பர்கள் என்று இருக்கக்கூடும். என்று உறவு கையில் காசு பணம் புழங்கும் நாளாக இருக்க கொடுங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை. பரணி நட்சத்திரக்காரர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். பொருளாதாரத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். சட்டென்று வரக்கூடிய முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்கும். கோவில் விசேஷங்களை முன்னிட்டு நடத்தக்கூடிய சூழல் இருக்கும். இன்று நீங்க பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனமாக ஈடுபட வேண்டும். மிருக சிரிஷம் என்ற மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். தொடர் முயற்சி உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுங்க. விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். என்று எதையும் பேசி தீர்த்துக் கொள்வதில் வல்லவர்களாக காணப்படுவீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று பெரும்பாலும் அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. காரியங்கள் கூட உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணை வழி நன்மை உண்டாக கொடுங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். சில பணிகள் தாமதமாக ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள்.
வியாபாரத்தில் பங்குதாரரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பல வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக முடியக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைத்து அலுவலக பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்திலும் இதமான சூழல் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன் ஏற்படக்கூடும். எந்த ஒரு கடுமையான சூழல் நிலவினாலும் பேசி தீர்த்துக் கொள்வது மிக சிறப்பு. பதட்டமோ குழப்பமோ கண்டிப்பாக அடைய வேண்டாம். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக அமைதிவிடக்கூடும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பதட்டமான நிலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்களுக்கென்று உயர்வான நல்ல குணம் வெளிப்பட கொடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருந்து கொண்டிருக்கும். அதுவும் உங்களுக்கு போக போக சரியாகி விடக்கூடும். காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்தால் வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வதில் மிகவும் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இன்று நுட்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்கள் கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யாரையும் உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். இன்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடும். அனைவரிடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருக சிரிச்சம் கோவில் குளங்களுக்கு சென்று பெறுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விடக்கூடும். பல நெருக்கங்களை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று ஓரளவு மாறுதலுக்கு உட்பட்ட நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விரைவாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக உண்டாகுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று நீங்க தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். யாரையும் உதாசீனப்படுத்தாமல் பேசிவிட வேண்டும். முக்கியம். காரியங்கள் அனுகூலமாகத்தான் நடக்கும். உடல் கொஞ்சம் வெப்பம் அடைய கொடுங்க. அதிகாரியிடம் பணிவாக நடப்பல் என்பது கண்டிப்பாக சிறப்பு. எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத தன லாபம் உண்டாக கொடுங்க. உறவினர் நண்பர்கள் வருகினால் வீட்டில் கூதுகளும் பிறக்கக்கூடும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். தேவையான நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்ட கொடுங்க. தேவையான சரக்குகளை வாங்குவீர்கள். விற்பனை செய்வீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகி செல்லும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். நல்ல பலன் கண்டிப்பாக காத்திருக்குங்க. ஏதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் பரிபூர்ணமாக விலகி செல்லும். உடல் ஆரோக்கியமும் நன்கு இருக்கக்கூடும். முடிஞ்சளவு நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. சிறிதளவு ஓய்வும் எடுத்துக்கொள்வது சிறப்பை கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கக்கூடும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறப்பான எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். பெண்களுக்கென்று உடல் சார்ந்த பகுதியில் வலி இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். சிறிது ஓய்வெடுத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. காதல் கண்டிப்பாக 2-3 நாட்களுக்கு பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அப்படியே முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். இன்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. ஏகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். அபாரமான திறமை இன்று வெளிப்பட கொடுங்க. காரியங்களும் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். போட்ட திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் நிதானமாக பொறுமையாக அணுகினால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திருவாதிரை. இன்று பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுமையுடனும் நிதானமுடனும் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். வீண் விவாதங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். என்று உங்களுக்கு நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. புனர்பூசம். இன்று அற்புதமாக காய் நகர்த்துவீர்கள். கேட்ட இடத்தில் பண வரவை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று முடியாத விஷயங்களை கூட முடித்து காட்டக்கூடிய சூழல் இருக்கும். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். லட்சியங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்று ஓரளவு சார்ந்த குணத்துடன் பேசி இன்று மனதில் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். என்று நீங்க எதையும் ஆராய்ந்து பார்த்து எடுக்கும் முடிவில் வச்சிருக்கோங்க. செம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். மகிழ்ச்சியான நாளாக இன்று அமைத்துக் கொள்ளக்கூடும். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை மட்டும் அதிகப்படுத்த வேண்டும். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். அலுவலகத்தில் பணி சுமை கூடிவிடும். சக பணியாளர்கள் உங்களோட பணிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரத்தை நல்ல நிலைக்கு எடுத்து செய்வீர்கள். லாபம் கூடுதலாக இருக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனைகளை ஈடுபடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் இருக்குங்க. சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தில் உடைய பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசியவர்கள் அடங்கி விடுவார்கள். என்று பெண்கள் அரசாங்க வகையில் நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். பெண்கள் இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். முடிவுகள் ரொம்ப தெளிவாக கிடைப்பீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். சிரமம் இருந்தாலும் எல்லாம் சரியாக கொடுங்க. காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியில் என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதில் மிக தெளிவாக செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று தைரியமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று எந்த ஒரு பணியும் வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சி எதிலும் ஏற்பட கொடுங்க. நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுக துக்க கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். எதையும் ஒரு முறைக்கு ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பீர்கள். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். செயல்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பூசம். குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பெரிய விஷயங்கள் தன்னை காத்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். சட்டென்று வரக்கூடிய கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்றும் நீங்க எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். ஆயில்யம். மனதளவில் இன்று மகிழ்ச்சி கூடிவிடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டுவிடும். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க. பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. யாரையும் தரக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். மதி நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். என்று நீங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகளை ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள்
வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகம் முக்கியம். பார்த்து தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். சிம்மம் ராசினியர்கள், இன்று தயவு செய்து நீங்க பதட்டப்பட வேண்டாம். இன்று உழைப்புக்கு உயர்வுக்கு வழி உண்டாகக்கூடும். எதிலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். சிம்மம் ராசினியர்கள், பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். முக்கியமாக அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி கொடுக்கும். அனுகூலமான திருப்பங்கள் இருக்கும். பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று சிம்மம் ராசினியர்கள் விரைவாக செயல்பட்டு கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து சார்ந்த வகையில கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் திருப்பு முனையும் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு மனதிற்குள் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. இன்று மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லை, கொஞ்சம் பொறுப்புடனும் இருக்க வேண்டும். முடிஞ்ச அளவு ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக எதிர்கொள்வதில் எந்த ஒரு பெரிய சிரமமும் இருக்காது. நண்பர்கள் தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு சென்று வருவீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் இருக்க கொடுங்க. என்ற காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். பின்னொரு நாட்களில் எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளலாம். அது வரைக்கும் பார்த்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இன்று பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவுகள் ஓரளவு சரியாக கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், என்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். முக்கிய முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். அதிர்ஷ்டம் தேடி வரும் நகர்க்க கொடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து வியக்க கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பூரம், என்று தொழில்முறை பயணங்கள் வெற்றி கொடுக்கும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு அமைதி விடக்கூடும். பொருளாதாரத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விடிய காலையில் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் எளிமையாக நிறைவேற கொடுங்க. பிறர் விஷயங்களை தலையீடுகள் செய்யாமல் பொறுமையாக நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உத்திரம், செயல்களில் வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நடப்பாகக்கூடும். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைதி விடக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று நீங்க எதிலும் விரைவாக செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கன்னி ராசினியர்கள் பதட்டம் குழப்பம் இல்லாமல் போராடி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்ல நிலைக்கு உயர்வதற்கான சூழல் இருக்கும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகன யோகமும் ஏற்படக்கூடும். சகோதர வகையில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க. அதனால் மகிழ்ச்சியை உண்டாகக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியம் சிறப்பாக இருக்குங்க. அனுகூலமான நல்ல சூழலும் வெளிப்படக்கூடும். இன்று வியாபாரம் லாபகரமாக நடக்கக்கூடுங்க. கூடுதல் பொறுப்புகளும் ஒரு பக்கம் வரக்கூடும். கெட்டதை ஆராய்ந்து செய்வது, பார்த்து செய்வது நல்லது. நல்லது கெட்டதுகளை பங்கு கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பயன் தராத முயற்சிகளை மட்டும் தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கும். கவன சிதறல்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பெண்கள் இன்று அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்தி கொண்டு சிறப்பாக வாழ்க்கை நடத்த முடியும். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதல் குளறுபடியை கொடுத்தாலும் போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்த முடியும். காதலை இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்.
முயற்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக ஜெயித்து காட்ட முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க தனித்து போராடி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல பிரச்சனைக்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். பல வகையிலும் உங்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். நன்மைகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று ஓரளவு முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எதையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தீட்டிய திட்டம் அனைத்தும் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். அஸ்தம். என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்துழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தீராத வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. கொஞ்சம் கைவலி, முதுகுவலி போன்ற பிரச்சனை இருக்கும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சித்திரை. குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். குடும்ப பொறுப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீட்டு விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல நிலைக்கு உயர்வதற்கான சூழல் இருக்கும். வழக்கமான பணிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். என்று நீங்க எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடுங்களாக இருக்கக்கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மகிழ்ச்சியுடன் எதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். எதையும் அனுசரித்து சென்றால் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று வெளியூரிலிருந்து நல்ல சுப செய்திகள் வரக்கூடும். எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக கையில் வரக்கூடுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். என்று சுலபமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விரும்பும் மேத்தில் உங்கள் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல நிலைக்கு உயரக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். வழக்கம் போல உங்களுக்கு பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். பண வரவை விட கூடுதல் செலவுகள் இருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடுங்க. பெரியவர்கள் நலன் கருதி சில முயற்சிகளை எடுப்பீர்கள். அது மட்டுமில்லை, சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் போக போக சரியாக கூடும். என்று மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சாதகமான நல்ல பலன் இருக்கக்கூடுங்க. பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்கள் இன்று ஆக்கப்பூர்வமான யோசனைகள் ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு நீங்க அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் புரிந்து கொண்டு பொறுமையுடன் இருங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. என்று மாணவர்கள் படிப்பதை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று தைரியமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுலபமாக சில பணிகளை மேற்கொண்டு முன்னேற்றம் அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சுவாதி. இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். என்று நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். எல்லோரும் உங்களை கண்டிப்பாக மதிக்க கொடுங்க. விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்ல விஷயங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுக துக்க கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. விசாகம். எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும்.
அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள தெளிவு ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு கூடுதல் முயற்சி உங்க வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். அது மட்டுமில்லை, யாரையும் தரக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம். நாவடக்கம் தேவைப்படும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள், பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்குங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சியிலும் வெற்றி இருக்கும். அதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். கவன சிதறல் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. என்று தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பல யோசனைகள் வந்து கொண்டிருக்குங்க. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நிகழ்காலத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. தைரியமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். கூடுதல் பணி சுமை ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. யாரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வது மட்டுமே வெற்றிக்கு வழிவகை செய்யும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பேச்சின் இனிமை சாதுரியத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். அரசு தொடர்பான காரியங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல விஷயத்திற்காக அதனை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் காயப்படுத்தி விட வேண்டாம். அது ரொம்ப முக்கியங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான போக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ அதனை செய்து கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மதியத்துக்கு மேல் நல்ல செய்தியில் வரக்கூடும். விரும்பும் விதத்தில் எல்லாம் அமைந்துவிடக் கொடுங்க. பெண்கள் இன்று அடிப்படை விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் திட்டங்கள் இருக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. என்று காதலில் குளறுபடிகள் இருக்கும். அது சரியாகும் வரை நீங்கள் தான் பொறுமையாக இருக்க வேண்டும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். விட்டு கொடுத்து பொறுமையாக சென்றால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் படியுங்கள். படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. வெற்றிக்கான சூழல் பிரகாசமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் நல்லது நடைபெறக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், இன்று நீங்க அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுவீர்கள். குடும்ப உறுப்பினரிடம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். பக்குவமாக எதிலும் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கூடும். தெளிவான முடிவெடுத்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். யாரையும் இன்று நீங்க தரக்குறைவாக எண்ணிவிட வேண்டாம். வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அனுஷம், இன்று நெருக்கடிகளெல்லாம் சமாளித்து விடுவீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பயணங்கள் கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை, திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. சுக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடுங்க. பயணங்கள் கூட கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நல்ல நிலைக்கு உயரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. என்று நீங்க யாரையும் எதிர்த்து செயல்படுவீர்கள். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகம் முக்கியம். அதனை மட்டும் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அது போதுங்க. தனுசு ராசினியர்கள், என்று உங்க வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செயல்படுவீர்கள். என்ன ஒன்று கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சுக துக்க கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்தால் வெற்றி இருக்குங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கூடும். யோகோபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். விரைவாக பணியில் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். இன்று எந்த ஒரு முயற்சியும் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க. துணிச்சலுடன் சில பணிகளை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று எல்லோரும் போற்றும்படி நடந்து கொள்வீர்கள். பல விஷயங்கள ஆர்வம் இருக்கும். தேவையான பணம் கண்டிப்பாக இருக்கும். திடீரென செலவுகளை சமாளித்து எப்படியாவது முன்னேறுவதற்கான முயற்சியில இறங்குவீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் யோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடும். அலட்டிக் கொள்ளாமல் முடித்து அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடும். போட்டிகள் குறைந்து விடக்கூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் கூடுதல் வேகம் ஏற்படக்கூடுங்க. காரிய தடையால் மனக்குழப்பம், டென்ஷன் போன்றவை ஏற்படக்கூடும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவுக்கு என்று குறைவு இருக்காது. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது மிக நல்லது. அனைவரும் அனுசரித்து சென்றால் உங்களுக்கு வெற்றி இருக்கும்.
மிகவும் கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெற்றிக்கு அனைவரும் உங்களுக்கு வழிவகை செய்து கொள்ளும் நாளாக கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். பெண்கள் இன்று கடினமான பணிகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். திருப்பு முனியாக எல்லாவற்றையும் அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் காலம் தாழ்ந்து எல்லாம் சரியாகும் வகையில் செல்ல கொடுங்க. இன்று காதல மட்டும் அவசர முடிவில் மட்டும் எடுக்க வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் சுலபமாக ஜெயித்து காட்டுவீர்கள். மாணவர்கள் பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோ தனமாக இருந்து விட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று பல சோதனைகளை கடந்து வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல நெருக்கடியில் கடந்தாலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சுலபமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை கூட நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். என்று விரைவாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அது மட்டும் இல்லைங்க, யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். எப்படியாவது நீங்க எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். போராடம் பிள்ளைகளிடம் கடிந்து கொள்ள வேண்டாம். அவர்கள் போக்கில் அவர்களை விட்டு பிடிப்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் சொல்ல வேண்டாம். எதிலும் உதாசீனப்படுத்த வேண்டாம். பல விஷயங்களை கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். ஓரளவு எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பல்வேறு விஷயங்களை நாட்டம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம் பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். யாருக்கும் ஜாமீன் கழுத்து எதுவும் போடாதீர்கள். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தீட்டிய திட்டம் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல கூட கலந்து கொள்வீர்கள். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். கண்டிப்பாக ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். அது மட்டுமில்லை, யாரையும் சார்ந்து இருக்க மாட்டீர்கள். இந்த நாள் நீங்க முயலுங்கள் முடியாதது எதுவுமில்லை. கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று மிகவும் மகத்தான நாளாக இருக்கக்கூடும். காரியங்களில் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். டென்ஷனை குறைத்துக் கொண்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பணம் ஓரளவு கையில் வரக்கூடுங்க. வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும். எடுக்கும் அனைத்து முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க. மகரம் ராசினியர்கள் புதுமுகங்கள் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்குங்க. எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாக கொடுங்க. வழக்கமான பணிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். கூடுதல் கவனத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து சார்ந்த வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மாலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்பட கொடுங்க. யாரை மதிக்கையும் கற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். போக போக உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கோபமான பேச்சை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். பல யோசனைகள் இருந்தது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. சுக துக்க கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். பணிகளை எல்லாம் விரைவாக செய்து முடித்து கண்டிப்பாக பாராட்டுகளை பெறுவீர்கள். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது வரக்கூடும். என்று நீங்க சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி சிறப்பான முன்னேற்றத்தையும் அமைத்துக் கொள்ள கொடுங்க. அது மட்டுமில்லை, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். கூடுதல் சந்தோஷத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று பெண்கள் கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக் கொடுங்க. என்ற காதல மட்டுமே குளறுபடி இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். பின்னொரு நாட்கள்ல பார்த்து கொள்ளலாம். என்று மாணவர்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதனை சிறப்பான முறையில செயல்படுத்திக் கொள்வீர்கள். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று நீங்க
அனைவரையும் அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. உறவுகள் வருகையில் இன்று மனதிற்கு மகிழ்ச்சியும் கொடுக்கும். செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. டென்ஷன் மட்டும் தயவு செய்து ஆக வேண்டாம். இன்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். கடுமையான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சூழ்நிலைகள் கருதி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகள் செய்து கொடுக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம் என் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சி என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும் என்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் கூட விலகி செல்லக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். முடிஞ்ச அளவு இன்று ஓய்வெடுத்துக் கொள்வது சிறப்பை கொடுக்குங்க. அவிட்டம் பல பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வீண் விவாதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இருந்து கொண்டிருக்கும். வாயு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள், இந்த பிடிவாத குணத்தை நீங்க கண்டிப்பாக தளர்த்திக் கொள்ள வேண்டும். வருகின்ற வாய்ப்புகளை பொறுப்புடன் நீங்க அணுகினால் வெற்றி ஏற்படக்கூடும். சிலருக்கு வேலையின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆற்றல் மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். அலுவலகத்தில் உங்கள் பணியை கண்டு பாராட்டுவீர்கள். என் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக சரியாகும். செலவுகளை கட்டுப்படுத்தினால் மென்மேலும் முன்னேறி செல்லக்கூடுங்க. எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் வந்து நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. பல யோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுத்தால் வெற்றி இருக்குங்க. நிலையான பொருளாதாரத்தை இன்று உருவாக்கிக் கொள்வீர்கள். அது மட்டுமில்லை, உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கடும் முயற்சிகளுக்கு பின்னர் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கும்பம் ராசினியர்களுக்கு பல்வேறு விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆர்வங்கள் கண்டிப்பாக கூடும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். காதலில் இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம், பதட்டமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள், படிப்பதை தவிர வேறு எதிலும் உங்களுக்கு ஆர்வம் வேண்டாம். கல்வி மட்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது மட்டுமில்லை, கல்வியில் நீங்க புரிந்து கொண்டு படிப்பது நல்லது. முக்கியமாக சிறு வயது முதலே கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம், என்று நீங்க இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து வியக்க கொடுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சிலர் பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல கொடுங்க. எதிர்பாராத நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். கூடுதல் மகிழ்ச்சியை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சகோதரரால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். இன்று நடப்பது அனைத்தும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தொலைநோக்கு பார்வையுடன் கண்டிப்பாக செயல்படுவீர்கள். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரிய தடையால் ஏற்பட்ட சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. இன்று நீங்க அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு சிறப்புடன் செயல்படும் நாளாக இருக்க கொடுங்க. சதயம், என்று உழைத்து சம்பாதிக்கக்கூடிய திறமை வெளிப்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். வேகம் எவ்வளவு முக்கியமோ அதை விட விவேகம் கண்டிப்பாக முக்கியம். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மதியத்துக்கு மேல் உங்களுக்கு கொஞ்சம் ஓய்வும் தேவைப்படக்கூடும். சரியான முறையில் அதனை எதிர்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். புரட்டாத்தி, வாயு ஏற்படுத்திய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதிர்மறை எண்ணங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். கடன் பிரச்சனைக்கு ஓரளவு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். செலவுகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். அவ்வப்போது டென்ஷன் கொஞ்சம் ஏற்படக்கொண்டு பார்த்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. வீட்டுக்கு என்ன வேண்டுமோ அதனை வாங்கி போடக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முறையாக இருக்க கொடுங்க. விவரமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றி வகை செய்ய கொடுங்க. மீனம் ராசினியர்கள், இன்று எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் இல்லத்தாரிடம் சொல்லிவிட்டு ஈடுபடுவது நல்லது. நீங்களாகவே எதையாவது செய்ய வேண்டாம். நீங்கள் எதையாவது செய்ய போக தேவையில்லாத குழப்பம் கொஞ்சம் இருக்குங்க. பழைய விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். பழைய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். இன்று நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். முக்கியமாக
அதிகார தோரணையுடனும் காணப்படுவீர்கள். வீட்டில் மகிழ்ச்சி கண்டிப்பாக களை கட்டும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கூட ரொம்ப கவனமாக ஈடுபட வேண்டும். பழைய வேலைகளில் கவனம் செலுத்தினால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. இன்று ஆடை ஆபரண சேர்க்கை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். செலவுகளை நீங்க கடினமாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். சோம்பேறித்தனம் துளி கூட வேண்டாங்க. தெளிவான முடிவெடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பல பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சொத்து சார்ந்த வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டாகக்கூடும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். சகோதர வகையில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கூடுதல் மகிழ்ச்சி தான் எதிலும் உண்டாகுங்க. அரசாங்க வகையில எதிர்பார்க்கும் காரியம் அனுகூலத்தை கொடுக்குங்க. வியாபாரம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடும். கெட்டது நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. பயன் தராத பொருட்களை மட்டும் விலைக்கு வாங்க வேண்டாம். எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். இனிமையாக பேசி காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கும். தக்க சன்மானம் கண்டிப்பாக எதிலும் கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகுங்க. சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். போக போக எல்லாம் சரியாகும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டுங்க. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. இன்று பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்வது சிறப்பை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி என்று சிரித்த முகத்தை வெளிப்படுத்துவீர்கள். இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக இன்று நீங்க காணப்படுவீர்கள். என்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வேண்டா வெறுப்பாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். பல விஷயங்களை உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுயமரியாதை கண்டிப்பாக வெளிப்படுங்க. என்று நீங்க ஆக்ரோஷமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமில்லை, வேகம் எவ்வளவு முக்கியமோ விவேகம் ரொம்ப முக்கியம், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரட்டாதி கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். தயவு செய்து ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். போட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. பெரிய முயற்சி உங்க வாழ்க்கையை மாற்றத்திற்கு உரிய நாளாக இருக்க கொடுங்க. சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். இன்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. ரேவதி என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும். காரியங்களை கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல சோதனையை கடந்து வெற்றி பெறுவீர்கள். சுக தொக்க கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைங்க. புதிய தொழில் மூலம் கூட லாபம் கிடைக்கக்கூடும். என்ற அத்தியாவசிய தேவைகள் கூட பூர்த்தியாக கூடும். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.